ஷார்ட் நாங்கள் ரோட்டில் அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே இருந்தோம். முடிச்சுட்டு இது பண்ணும்போது சார் நான் ஓட்டுறேன் அப்படின்னாரு. அப்போ ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிஞ்சு போன ஒரு விஷயத்த அவன் திருப்பி ஆரம்பிக்கிறான். அதுக்கு ஏதாவது அவன் சொல்லணும்டா அப்படின்னா அவன் சிம்பிளாக டப்புன்னு சொல்லிட்டான். சும்மா தோணும் போதெல்லாம் கம்மா போட்டு கண்டினியூ பண்ணக்கூடாது. இப்போ கவின்னால தமிழ் கலாச்சாரம் கெடாது சார் எனக்கு புரியல. நான் இப்போ கலாச்சாரத்தை காப்பாற்ற வந்தாலும் அதில் கெடுக்க வந்தேன். டைட்டில் பண்ணப்படாத நயன்தாராவுடன் நடிக்கும் படம் அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம் சார். இப்போ எனக்கு பிளடி பேக்கர் பர்சனலாக அவ்வளோ ஒர்க் ஆகல. பிளடி பேக்கர் கமர்ஷியலாக போகல அப்படிங்கிறதுனால கதை டிஸ்கஸ் பண்ணுவோம், கதை ரெடி பண்ணுவோம், நம்ம தான் ஹீரோன்ற மாதிரி அது இருக்கும். எல்லாம் செட் இது பண்ணி பார்த்தா அது வேற ஹீரோ வச்சு இல்லை வேற ப்ரொடக்ஷனில் அந்த மாதிரி தான். எனக்கு நல்லா நடிக்கணுன்றது மட்டும் தான் சார் ஆசை. நம்ம எப்போ எதுக்காக ஆரம்பிச்சோன்றது ஒன்று இருக்குல்ல சார். அவர் ரொம்ப சம்பளம் கேட்குறாரு, அவர் வந்து சரியாக இது பண்ண மாட்டேங்கிறாரு. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. This video was shot at Nibble Nest Cafe, the perfect spot for foodies and health enthusiasts alike. It's open from 8 AM to 8 PM and it's in Srinagar Colony behind the Saidapet Court. வணக்கம் கவின். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ராங் காம்லாம் பண்றீங்க. சோ அதுக்கு தான் பிங்க் செட் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. ஐயோ ஹார்ட் மாதிரி. இல்ல சார், அப்படியே கையில மாட்டிச்சு. எப்பவுமே அது எது கையில மாட்டுதோ அது அப்படியே போட்டு வந்திருக்கீங்களா? சரி, வெற்றிமாறனோட பைக்ல எதுக்கு போயிட்டு இருக்கீங்க? ஆமா, அன்னைக்கு எதுல ஷார்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து எப்பயுமே இந்த டென்ட் ஒரு இடத்துல போடுவாங்க, அந்த எல்லாத்தையுமே செட் பண்ணுற இடம். ஸோ ஷார்ட் நாங்கள் ரோட்டில் அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே இருந்தோம். முடிச்சு அது பைக்கில் தான் எனக்கு ஷார்ட்டு. முடிச்சுட்டு இது பண்ணும்போது சார் நான் ஓட்டுறேன் அப்படின்னாரு. அப்போ ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து சும்மா ஒரு 2 தெரு தான், இல்லை ரைட் எடுத்தால் இது வந்துடும். அந்த பிக்சர் அவ்வளவுதான். அந்த பிக்சர் அவ்வளவுதான் சார். ஓ நீங்க சார் அப்படி பைக்ல கேமியோ வராரு அப்படின்னு அந்த பிக்சர் பின்னாடி ஒரு பெரிய கதை அப்படி இருக்குதுன்னா அது எதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் அங்க லீக் பண்ணுவோம், அது படத்துக்குள்ள சேவ் பண்ணி வச்சிருப்போம். இது மாஸ்க் படத்து. ஆமா சார், மாஸ்க். ஓகே, ஹி இஸ் ஆல்சோ ஆக்டிங் இன் தட். இல்ல சார், இல்ல சார். ஒரு கேமியோ ரோல் ஏதோ ஒன்னு கேள்விப்பட்டேன். கேமியோ ரோல் அப்படி சொன்னாங்களா சார்? யாரோ சொன்னாங்க. அந்த படம் வரும்போது தெரியல, அது அந்த படம் வரும்போது பேசிக்கலாம் சார். அந்த படம் இப்போதைக்கு நான் கிஸ்ஸை கரை சேர்க்கணும், அதுக்கு வந்திருக்கேன் சார். இப்போ கிஸ் வந்து யுவர் ஃபர்ஸ்ட் ராம் காம். கரெக்ட்டா? ஒரு ஃபுல் லெந்த் ராம் காம். ஆமா, ஃபர்ஸ்ட் ஃபுல் லெந்த் ராம் காம். because Dada I don't think of it as rom com. Yeah, it was a different kind of correct. But one thing I want to before we start talking now, I want to appreciate you for one thing, Kavin. நீங்க வந்து எந்த படம் எடுத்தாலும் there's something different about it. இப்போ எனக்கு பிளடி பேக்கர் பர்சனலாக அவ்வளோ ஒர்க் ஆகல. பட் அது வந்து அந்த படத்தை கமிட் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் என்ன சொல்லணும், ஒரு சினிமா மேலே ஒரு பாசம் வேணும். பிகாஸ் அவர் ரொம்ப ஸ்டைலைஸ்டாக ஒன்று பண்ணுறாரு. அது எல்லாருக்கும் போய் சேருமா சேராதான்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் எந்த படமுமே அது தெரியாது, சொல்ல முடியாது. பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு மாதிரி போகுது. அண்ட் என்னதான் பிக் நேம்ஸ் நெல்சன் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அந்த படத்தோட ஸ்டைலைசேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி, அந்த நரேட்டிவ் ஸ்டைல் ஒரு மாதிரி. பட் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க நடிச்சீங்க. ஸோ ஐம் லைக் அண்ட் எவ்ரி ஃபில்ம் ஆஃப் யுவர் ஸ்டாரா இருக்கட்டும், அது எனக்கு ரொம்பவே ஒர்க் ஆச்சு. அண்ட் ஐ ஜஸ்ட் ஃபீல் தட் நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சூஸ் பண்றீங்க. ஸோ இட்ஸ் a pressure on kiss. So இந்த படத்துல ஏதோ பண்ணிடாதீங்க. பட் சீரியஸ்லி இட்ஸ் லைக் நீங்க ஒரு படம் சூஸ் பண்ணும்போது அந்த இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸா இல்லையான்னு தாண்டி வேற ஏதாவது யோசிப்பீங்களா? இட்ஸ் லைக் சினிமாட்டிக்கா இன்ட்ரெஸ்டிங்கா அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்களா? இல்லை சார், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நம்ம பண்ற படங்கள்ல ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸா அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. பட் நீங்க பிளஸ் எனக்கு எல்லா ஜானரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த ஒரு இதுவும் இருக்கு. நடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன, எனக்கு நல்லா நடிக்கணுன்றது மட்டும் தான் சார் ஆசை. நம்ம எப்போ எதற்காக ஆரம்பிச்சோன்றது ஒன்று இருக்குல்ல சார், அதை எப்பவுமே விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த இதில் பார்க்கும்போது எல்லாமே ட்ரை பண்ணலாமே என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் சார். கதை கேட்கும்போது நம்மளுக்கு அது புதுசாக இருக்கா, நம்மள அதில் பொருத்தி பார்க்க முடியுதா அப்படிங்கிறது மட்டும்தான், அவ்வளோதான் யோசிக்கிறது. பட் மாஸ் ஹீரோலாம் ஆகணும்னு ஆசை இல்லை. எல்லாமே அதை நோக்கி என்ன ஒரு பயணம் தானே சார். அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம இந்த படத்தோட பட்ஜெட்டும் இப்போ இருக்கிற பட்ஜெட்டும் ஒன்றும் கிடையாது. இது ஆனால் நம்ம பிளான் பண்ணது கிடையாது, அது ஆர்கானிக்காக தானாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சைடு ஒரு சைடு பிஸ்னஸ் நம்மளுக்கு ஏறுதோ இல்லை வளருதோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் மாறி தான் ஆகும். இல்லை இந்த சைடு நம்மளுக்கு கொஞ்சம் இறங்குது சரியா இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி இதுவும் மாறி தான் ஆகும். ஆனால் எந்த கதைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இதுவும் ஒன்று இருக்குல்ல சார். இப்போ ஒரு சிம்பிள், இப்போ டாடா மாதிரியான படங்களுக்கு அவ்வளோ இது பண்ணால் போதும். இப்போ மாஸ்க்கு நீங்கள்
பார்த்தீங்கன்னா அதோட ஐடியாஸ் நம்ம அதை பற்றி எப்படி டெஃபினட்டாக பேசுவோம். இப்போ அதில் வர விஷயங்கள்லாம் நம்ம நிச்சயமாக ரொம்ப ஒரு சின்ன ஸ்கேலில் பண்ணிட முடியாது. அதுக்கு டெஃபினட்டாக ஏன்னா இப்போ ஒரு க்ரௌடுன்னு சொன்னாலே அந்த க்ரௌடை காமிக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பண்ணிடலாம் சார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதெல்லாமே வளரும்னு நினைக்கிறேன். ஸோ கிஸ் என்ன மாதிரி படம்? கிஸ் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு சிம்பிளான ஒரு ராம்காம் சார். ஆனால் அதில் ஒரு ஃபேண்டசின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஓகே, அதில் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்குது. அதுதான் எனக்கு இதில் நான் சொன்னேன் சார், எல்லா கதையாக இருந்தாலுமே அதில் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக இருக்கணும், ஆடியன்ஸுக்குமே அதான சார் தேவை. அப்படி இருக்கும்போது இதில் வந்து அந்த கிஸ்ன்ற ஃபேக்டர் தான் புதுசு, ஃபேண்டசி எலிமெண்ட். இப்போ நீங்கள் ரொம்ப நாள் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தீங்க, தட் இஸ் இதை பற்றி நம்ம பேசியிருக்கலாம். தட் இஸ் என்னோட ஆரம்ப காலகட்டத்தில் தான் என்னால் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஆமாம் சார், அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஒன்ஸ் ஆஃப்டர் தட் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு சொன்னீங்க. வாட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, ஏன்னா இப்போ எனக்கு ஓகே ஸ்டாரோட ரிசப்ஷன் இருக்குது, பிளடி பர்கரோட ரிசப்ஷன் இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்மளும் அனலைஸ் பண்ணி ஆகணும். ஓகே, எண்ட் ஆஃப் தி டே மக்களுக்கு என்ன பிடிக்குதுன்றதும் ஒன்று இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் டெலிவர் பண்ணி ஆகணும். நம்ம பாட்டு இந்த எக்ஸ்ப்ளோர்னு இந்த இதில் ஃபுல்லாக இப்படியும் நம்ம போயிடவும் முடியாது. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தான் இப்போ நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அது கரெக்டாக பண்ணணும் எப்படியாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? அது நம்மளால் இப்போ எதுவுமே கிராக்லாம் பண்ண முடியாதுல்ல சார். அந்த ரிசல்ட் வச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த இது மாதிரி தான். இப்போ குவார்ட்டர்லி ஒரு மாதிரி சரியாக போயிடுச்சுன்னா சரி ஓகே, அடுத்த ஆப்பேலியில் கொஞ்சம் படிப்போம், சரி அதுவும் இதாகிடுச்சுன்னா ஓகே இப்போ கடைசியிலையாவது ஏதாவது ஒன்று படிப்போம். அந்த மாதிரி இது போச்சுன்னா அடுத்தது, அது போச்சுன்னா அடுத்தது, அதில் நம்ம அப்படியே ஆல்டர் பண்ணிகிட்டே போக வேண்டியது. ரைட், பட் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர், ஓகே ஐ ஆஸ்க் யூ திஸ் ஃபர்ஸ்ட், இப்போ ஸ்டார் அண்ட் பிளடி பர்கர் ரெண்டுமே லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. ஸ்டார் நல்ல ஓப்பனிங் ஆச்சு, அதுக்கப்புறம் இட் டிட் குவைட் டூ த பிஸ்னஸ் தட் ஹேப்பன். பிளடி பர்கர் டிட் ஒர்க். இப்போ அந்த ரெண்டு படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கிறதுனால வாட் இஸ் த லெசன் தட் யூ டேக் இன்? தட் இஸ் ஏதாவது வாட் இஸ் த லெசன்? இப்போது எனக்கு நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் நம்ம பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி போய் கமர்ஷியலாக படம் சரியாக போகாமல் இருக்கிறதும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த சென்ஸ் என்னதான் இருந்தாலும் நான் எப்பவுமே அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதுதான் சார், ப்ரொடியூசருக்கு காசு கரெக்டாக போய் ஆகணும். அது நம்மளுக்கு கொஞ்சம் இதாகுது அப்படின்னாலே அப்போ நம்ம என்னதான் பண்ணாலுமே அது இப்போ நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இப்போ நான் மட்டும் நல்லா நடிச்சிருக்கேனோ இல்லை எனக்கு மட்டும் நல்லா பேர் வருது, அதை வச்சும் என்னால் ஃபுல்லாக எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கணும் கொடுக்காது. அந்த டேரக்டருக்கும் சரி அந்த ப்ரொடியூசருக்கும் சரி இவங்களுக்கு காசு வரணும், அவங்களுக்கு அடுத்த படம் வரணும், இது எல்லாமே சேர்ந்து நடக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார் வந்து கமர்ஷியலி அது ஓகே சேஃப் ஆகிடுச்சு படம். பிளடி பர்கர் கமர்ஷியலாக போகல அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்போது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதா இருந்தாலுமே கூட அது இன்னும் கமர்ஷியலாக கரெக்டாக லேண்ட் ஆகுதா, அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு பார்க்குறேன் நான். ஸோ அந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த கால்குலேஷன் என்ன, அந்த படத்துக்கு அப்புறம் இருக்கிற கால்குலேஷன்? கால்குலேஷன் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்டாரே நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிடிச்சது சொன்னீங்க, ஆனால் அதுலக்கும் ரிவ்யூஸ் நம்மளுக்கு கொஞ்சம் மிக்ஸ்டாக வந்துருந்துச்சு. பிளடி பர்கர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகல சொன்னீங்க, ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அது எனக்கு வந்து இது எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றது எனக்கு வந்து தெரியல. பட் உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்தோ இல்லை வேற எங்கேருந்தோ ஒரு ஃபீட்பேக் கிடச்சிருக்கோம்ல? ஆமாம் சார். தட் இஸ் பிகாஸ் நம்ம ஒரு படத்துக்கு போகிறப்போ சரி நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான், ப்ரொடியூசருக்கு இது லாபம் கொடுக்குமா இல்லையாங்கிறது. அது வந்து ஜென்ரலைஸாக நம்ம பண்ணோன்னா இது அந்த படம் ஒர்க் ஆகுமா? ஆமாம், அந்த படம் ஒர்க் ஆச்சுன்னா ஹிட் ஆகிடும், கரெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. கரெக்ட். ஸோ ஸ்டாரில் ஒரு would you say that ஓகே இது வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து சினிமா கனவு இருக்குது இல்லை ஏதாவது ஒரு கனவு இருக்குது, ஸோ இந்த படம் வந்து அந்த கனவை பிரதிபலிக்குது, அதனால இது 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 வந்து மக்கள் கிட்ட போய் சேர அப்படிதான் அது நினைச்சேன், அதுதான் நம்ம பேசணும். That's what we talked about. இப்போ what was அதே மாதிரி நீங்க பிளடி பர்கர் யோசிச்சீங்கன்னா what was your calculation? பிளடி பர்கர் வந்து இன்னும் ஒரு சாதாரண மனுஷன் இருக்காங்க சார். அதாவது இப்போ அந்த ஹைராக்கி லெவல்னு ஒன்று சொல்லுவாங்க சார், அதில் இப்போ ரொம்ப கடைநிலையில் இருக்கிற ஒரு ஆளுனா அந்த எதுக்குமே வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிறவங்கன்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இப்போது அவனோட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது சார். அவனுக்கு வந்து இப்போ when there is nothing to lose, அவன் பாட்டு அவன் ஜாலியாக இருப்பான். இல்லை அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நக்கல் பிடிச்ச ஒரு ஆளாக தான் இருப்பான், ஆனால் அவனுக்குமே ஒரு சேட் ஸ்டோரி ஒன்று இருக்கும். இப்படி இவன் இருக்கான் அப்படின்னா இதுக்கு அவன் சொந்த பிள்ளையே அவன் பிள்ளை இல்லைன்னே சொல்லி தான் வளர்த்துக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அவங்களோட லைஃப்லாம் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நிலையான வாழ்க்கை கிடையாது. என்றைக்கு வேணால் அவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம். அவங்களுக்கு வந்து இப்போ அவங்கள அதான் அந்த ரோட்டில் அடிச்சு போட்டாலோ இல்லை தெரியாமல் காரை திட்டி கொண்டுட்டா கூட அவங்களுக்கு கேட்குறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட இது.
ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தன் அவன் பொண்டாட்டி இழந்துட்டான், தான் புள்ளைகிட்ட தான் புள்ள தான் நான் தான் அப்பான்னு கூட அவனால் சொல்ல முடியாமல், சரி ஓகே என்னைக்காரு நம்மளும் செத்து போயிட்டோம்னா நம்ம பிள்ளைக்கு இது தெரிஞ்சு இவன் என்ன பண்ண போகிறான், அதுக்கு பேசாமல் நீயும் யாருமே இல்லாத ஒரு ஆள்னே நினச்சி நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னா 0 எமோஷன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து அவனுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கிற ஒரு ஆள். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் கரெக்டாக யார் அவன் பொண்டாட்டி மேலே கார் ஏற்றி கொண்டாங்களோ அவனே கடைசியில் அந்த இடத்துக்குள்ள போய் மாட்டி அதுதான் அவங்கன்ற மாதிரி அந்த கனெக்ட் ஒன்று வருது சார். இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார். ஸோ டெஃபினட்டாக அந்த நம்ம எப்படி சொல்கிறது கர்மா ஆகட்டும், இல்லை என்னைக்கா இருந்தாலும் அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அந்த மாதிரி ஆகட்டும், இல்லை என்னைக்கா இருந்தாலும் ஒரு அநியாயம் நடந்தவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் ஆகட்டும், இது எல்லாமே கனெக்டிங் விஷயமா எனக்கு இருந்துச்சு. இதுக்கு இது இப்போ கதையை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? கதையை கேட்கும்போது சூப்பராக இருக்கு. அதுதான் சார் மேட்ரு. இப்போ என்னன்னா இது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் அதோட மேக்கிங் எல்லாமே எனக்கு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்றதுன்னு தெரியல. அதில் ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருந்துச்சு சார். அது இல்லாமல் இன்னும் சாதாரணமாக கூட அதை நம்ம படமாக எடுத்து அப்படி கூட அதை டெலிவர் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அங்கே தான் இப்போ சிவபாலன் வந்து எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணியிருந்தாரு சார் ஆசை இருக்கும். ஸோ அப்படி தான் அவர் ட்ரை பண்ணியிருந்தாரு. அண்ட் எனக்கும் அதில் ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் நானும் நம்பி இறங்கினேன். சரி ஓகே இப்படி ஒரு ப்ரிமைஸில் இதை செட் பண்ணி இந்த மாதிரியான இதில் ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த மாதிரி படங்கள்லாம் யூ ஆக்சுவலி ரெஸ்பெக்ட் தம் பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபஹத் ஃபாசில் நடிச்சு ஓடும் குதிரை சாடும் குதிரைன்ற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம் சார். அந்த படமும் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டைலைஸ்டான படம். அது வந்து ஒரு நீங்க கதையா சொன்னா, நீங்க இப்ப கதை சொன்னீங்கல்ல, கதையா சொன்னா ஓ சூப்பரா இருக்குல்ல, லைக் இது பயங்கரமா எமோஷனலா இருக்குல்ல இது எல்லாம். பட் அவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஐம் லைக் ரெஸ்பெக்ட்பா, இது ட்ரை பண்ணியிருக்கீங்களா சூப்பர். ஆனால் பட் படம் எனக்கு லைக் அவ்வளோ லேண்ட் ஆகும். பிகாஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டைல்லே கொஞ்சம் ஒரு மாதிரி அதே டோனில் படம் போயிட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஃபேர் தானே சார். இப்போ நல்ல இன்டென்ஷனுக்காகவோ இல்லை நல்ல கதையை தானே அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டுமே அந்த படத்தை பிடிக்கணுன்றதும் அவசியம் கிடையாது. இல்லை பட் எக்ஸிகியூஷன்ல அது ரொம்ப கரெக்டாக. பட் நான் என்ன சொல்றேன்னா இது வந்து சொதப்பல் இல்லை, இது வந்து ஒன்று ட்ரை பண்ணி என்ன பண்றோம்னு தெரியாம பண்றது இல்லை. ஆமாம், இது வந்து ஏதோ நான் பர்டிகுலராக ஒன்று ட்ரை பண்றேன், அது கொஞ்சம் ஒர்க் ஆகல அவ்வளவுதான். லைக் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. லைக் அது தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு டூ. இல்லை இப்போ நீங்க கேட்டதுக்கு என்ன சொல்லணும்னா ஓகே அட்லீஸ்ட் ஐ ட்ரைடுன்றது தான் இப்போ அதில் என்னோட டேக் அவே. இன்னும் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக இப்போ அதுக்காக இப்போ பிளடி பேக்கர் மாதிரியான படம் டிஃபரெண்ட்டாக இதுக்கப்புறம் நான் ஃபியூச்சரில் பண்ணவே மாட்டேன்றது கிடையாது. நான் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எதெல்லாம் அதில் இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆச்சோ அந்த விஷயங்களையும் கரெக்ட் பண்ணி அதை பண்ணணும் தான் நினைப்பேன். அட் தி சேம் டைம் சிவபாலன் கூட டெஃபினட்டாக நான் ஃபியூச்சரில் நிச்சயமாக இன்னொரு படம் நான் பண்ணுவேன். ஏன்னா ஐ நோ ஹிஸ் பொட்டன்ஷியல் என்ன, அவர் என்ன நினச்சி அதை எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு எனக்கு பர்சனலாக தெரியுங்கிறதுனால அது டெஃபினட்டாக இன்னொரு நாள் அது நடக்கும் சார். இப்போ இல்லைன்னா இன்னொரு நாள் அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி கிஸ்ஸோட இப்போ பிளாட்டை பார்த்தீங்கன்னா அந்த இது உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுறது அந்த ஃபேண்டசி அந்த எலிமெண்ட்டா? ஆமாம் சார். ஓகே, ஸோ யூ தாட் இது நார்மலாக ராம்காம் இல்லாமல் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு அப்பீல் ஆச்சு. ஆமாம் சார். ஸோ இப்போ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மற்ற படங்கள் நான் பண்ண அந்த 4-5 படங்கள் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபுல் லென்த்தாக ஜாலியாக ஒன்று பண்ணலாமே அப்படின்ற ஒரு அது ஒரு ஐடியா இருந்துச்சு. இது கேட்கும்போது ஓகே ஃபுல்லாகவே அந்த ஃபன்னாக ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக உள்ளே வந்துட்டு ஆடியன்ஸ் போகும்போது ஜாலியாக பார்த்துட்டு போனாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் பண்ணுற முதல் ஜாலி படம் இதுதான் நினைக்கிறேன். நான் பண்ண படத்தில் கொஞ்சம் ஜாலி இருக்கும். இல்லை லிஃப்ட்டில் இட்ஸ் அ ஹாரர் ஃபிலிம். ஆமாம் சார். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தேன் சார் நட்பு. அதில் காமெடிலாம் தெரிஞ்சு எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் கொஞ்சம் இட்ஸ் நாட் அ ஃபன்னி ஃபிலிம். ஆமாம் சார். ஆமாம். அப்புறம் இது வந்து இதெல்லாம் வந்து ஸ்டார் சீரியஸ் ஃபிலிம். ஆமாம், கொஞ்சம் சீரியஸ் ஃபிலிம். இது பிளடி பேக்கர். ஆமாம். அப்புறம் அந்த அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணீங்களே லிஃப்ட், டாடா, ஸ்டார், பிளடி. டாடா. ஸோ டாடா வாஸ் ஆல்சோ லைக் திஸ் ஒன். ஸோ யா நீங்கள் நட்புன்னா என்னன்னு தெரியுமா? நீங்கள் அது பண்ணும்போது ஐ வாண்ட் டு பி அ ஹீரோ, ஸோ எனக்கு இந்த ரோல் கிடைக்கிறது நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணீங்களா? இல்லை அப்போவுமே கொஞ்சம் பர்டிகுலராக எனக்கு இந்த கதை ஒர்க் அவுட் ஆனால் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை தேர்ந்தெடுத்தீங்களா? ஆமாம் சார். அப்போ சீரியல்லேருந்து ஓகே சினிமாவில் ட்ரை பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு முடிவு எடுத்தாச்சு. என்ன கேரக்டர்ஸ் கிடைக்குதோ அதை பண்ணிவிட்டு அப்படியே ஹீரோவாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியாவாக இருந்தது. ஸோ அப்படி நடித்தது தான் நான் சத்ரியன் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருப்பேன் விக்ரம் பிரபு ப்ரோ.
அப்புறம் அந்த மாதிரி ஒரு 2-3 படங்கள் சின்னதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சார். அதுக்கப்புறமேட்டு தான் நட்பு என்ன தெரியுமா செட் ஆச்சு. எனக்கு அதுவும் கதை கேட்கும்போது ரொம்ப ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு காமெடி. யூஸ்வலாக இந்த ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அது தெரியாமலே அவன் ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு கனெக்ட் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி அப்படி பண்ணப்பட்ட ஒரு ஜாலியான ஒரு படம். இப்போது இந்த படத்தில் கிஸ்ஸில் ஒரு செம்மையான லைன் இருக்குது. தட் இஸ் லவ்னா அந்த சொல்லுங்க சொல்லுங்க எந்த லைன்ல என்ன பாக்குறேன். இல்ல ஆக்சுவலி 2 லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே. இல்ல ஒண்ணு வந்து இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்காக லவ் பண்ணாதீங்க. லைக் சோ அந்த நீங்க பாத்தீங்கன்னா லைக் லவ்ங்கிறது ஒரு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் மாறிட்டே வருது இல்ல. ஒரு காலத்துல எல்லாரும் இப்ப நீங்க வந்து ஒரு பழைய தமிழ் படம் பாத்தீங்கன்னா அதுல காமிக்கிற லவ் சீன் லவ் சாங் அதெல்லாமும் இந்த இப்போ வர இது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. What is your definition of today's love? ஐயோ நம்ம அந்த லவ்வுக்கே டெஃபினிஷன் இல்லைனாலும் நமக்கு தெரியாது. தெரியல சார். இன்னைக்கு வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதாவது அவங்களுக்கு அதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு அந்த மாதிரி கேட்கவே இல்லை, போக முடியாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவங்க பண்றது, அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அது வரைக்கும் ஓகே. ஆனா இப்போ எல்லாத்தையுமே விளம்பரப்படுத்துதல்னு ஒன்று இருக்குல்ல சார், அது நம்மளுக்கு பார்க்கும்போது இது நம்ம இருந்தப்போ அப்படி இல்லையே அப்படின்றதுனால அது அப்படி தெரியுதா. ஆனால் இப்போ அந்த சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு அதே மாதிரி தானே சார் தெரியும். நீ அப்போ அப்படின்னு தானே நான் எங்களுக்கு அதுக்கு நாங்கள் என்னடா பண்ணுறது டெக்னாலஜி இல்லைன்னா கரெக்டு அது. ஸோ இது எப்படி யோசிக்கணும்னா கவின் சின்ன கவினா இருந்தப்போ அப்போ இந்த இது ஆமாம் சார். அப்போல்லாம் நம்ம ஒரு பொண்ணுகிட்ட பேசணுன்னாலே அது ஒரு மாதம் ஆகிடும் சார், இல்ல 2 மாசம் கூட ஆகும். சோ இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருந்ததுன்னா வாட் வுட் யூ பீன் லைக் அதான் லைக் அது ஒரு வாட் இஃப் சிச்சுவேஷன் ஆகுதுல்ல. சோ இதுவே நல்லா இருக்குது, இது ஒரு ஃபேண்டசி கதையா சோ இல்ல சோ what I so actually that's true because அப்போ வந்து அந்த இந்த விளம்பரப்படுத்துதல்ங்கிறது அவ்வளோ இல்ல. ஆனா இப்போ வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஓப்பனா இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி லைக் போடுறதுனால கொஞ்சம் இதுவாகுது. பட் ஆக்சுவலி இன்னொரு லைன் கேட்டீங்கல்ல, உங்களுக்கு என்ன இவருக்கு போய் நம்ம படத்தோட லைன் பிடிச்சிருக்கா அந்த லெவல்ல சிரிக்கிறீங்க. ஆமா சார். ஏன் வை நான் தான் சொன்னேன் இல்ல இது ஒரு ஜாலி படம், இது ஒரு ஃபேண்டசி ராம்காம். எனக்கு ஜாலி படம் பிடிக்கூடாது, பிடிச்சா சந்தோஷம் தான். சோ இல்ல ஸ்டார் மாதிரி இன்னொரு படம் போடுங்க. அதுவும் டெஃபினட்டா இல்ல இது லைஃப்ல ஒரு விஷயம் முடிஞ்சிச்சுன்னா அதை விட்டுடணும், அதை சும்மா தொட்டு பார்த்து காமா போட்டு கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அது ஒரு செம்ம லைனுங்க. ஆக்சுவலி இட்ஸ் மோர் தென் அ லைன், இட்ஸ் ஆக்சுவலி ஒரு இதுக்கான கிரெடிட் வந்து நான் விஜய்க்கு இங்கேயே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது அந்த இடத்துல இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் டைலாக்கு ஸ்பாட்ல எனக்கு அங்கே தோணி அங்கே அப்படியே போட்டுது. இந்த நீங்கள் சொல்கிற இந்த கம்மா டைலாக்கு வந்து விஜய்கிட்ட மச்சான் இங்கே ஏதோ ஒன்று சொல்லணும்டா, அதாவது அவன் 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 விட்டு அது முடிஞ்சு போன ஒரு விஷயத்த அவன் திருப்பி ஆரம்பிக்கிறான், அதுக்கு ஏதாவது அவன் சொல்லணும்டா அப்படின்னா அவன் சிம்பிளாக டப்புன்னு சொல்லிட்டான், வச்சு கம்மா ஃபுல் ஸ்டாப் இதை வச்சு அதை சொல்லிட்டா அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. ஓகேடா ஓகே ஏதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டு யூ பிலீவ் இன் த ஃபிலாசபி அந்த கம்மா போடுறதால நம்மளுக்கு வந்து நம்மளுக்கோ இல்லை வேற யாருக்காவது அது கொஞ்சம் கெடுதலாக இருக்கும் அப்படின்னா அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்கா இருக்கு இந்த ஆன்சர். அப்புறம் வேற எப்படி சார் சொல்றது? கேள்வி டிப்ளமேட்டிக்கா இருக்குன்னா நான் பதில் இல்ல கேள்வி டிப்ளமேட்டிக்கா நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்டேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒன்று விட்டுடுறோம். ஆமா சார். அப்புறம் ஓகே இன்னைக்கு விட்டுறோம், ஆனா மனம் ஒரு குரங்கு, ஸோ பண்ண முடியாது. நாளைக்கு வந்து ஒரு 10 நாள் கழிச்சு இது ஒன்று லவ் எது வேணா இருக்கலாம், கரியர் ஜாப் எது வேணா இருக்கலாம். அப்புறம் 10 days கழிச்சு நம்ம என்ன சொல்றதுன்னா ஓ அது விட்டோமே சரியா அப்படின்னு போகுது இல்லை. ஸோ ஆர் யூ த கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ இஸ் ஏபிள் டு லெட் கோ ஈஸிலி, கட்னா கட்டு அவ்வளோதான் அந்த மாதிரி பண்ண முடியுமா? ஐ திங்க் இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கேன் நினைக்கிறேன் சார். ஆமாம் சார். ஓகே எது நான் இப்போ அப்படி வேணா சொல்லிக்கலாம். மேபி நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் ஃபுல் ஸ்டாப் வச்சதுக்கு மேக்ஸிமம் கம்மா போட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். நைஸ். ஆமாம் அதுக்கு ஒரு தான் நினைக்கிறேன். ஒரு அது என்னன்னா அது ஃபுல் ஸ்டாப் முன்னாடி ஒரு அடிலாம் வாங்கியிருப்போம்ல சார், அதெல்லாம் நம்மளுக்கு டக்குன்னு வரும்ல. ஓகே இதுக்கு கம்மா போட்டு திருப்பி அடி வாங்குறதுக்கு எதுக்கு ஃபுல் ஸ்டாப்பே ஓகே தான். எதுக்கு அடி வாங்கினீங்க? எல்லாத்துக்குமே தான் சார் சொல்கிறேன். லைஃப் லெசன்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே அந்த ஒரு லைஃப் லெசன் அப்படியே எடுத்து விடுங்க. லைஃப் லெசன் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, சரி நம்ம இப்போ இந்த சினிமாக்கே வச்சுக்கலாம் சார். இப்போ எனக்கு இது ஒரு 6வது படம் சார்.
இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆமாம், இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்கன்ட்டு நம்மளுக்கு நிறைய பேர் வருவாங்க, பேசுவாங்க. நம்ம ரொம்ப பழக்கப்பட்டவங்கள தானே சொல்லி நம்மளும் உட்காந்து அப்படியே பேசுவோம், கதை டிஸ்கஸ் பண்ணுவோம், கதை ரெடி பண்ணுவோம். அது ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு 20-25 டிஸ்கஷன்ஸ்லாம் உட்காருவோம். நம்ம தான் ஹீரோன்ற மாதிரி அது இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே செட் ஆயிரும். எல்லாம் செட் இது பண்ணி பார்த்தா அது வேற ஹீரோ வச்சு இல்லை வேற ப்ரொடக்ஷனில் அந்த மாதிரி இதாகி போயிடுவாங்க. அது ஃபஸ்ட் டைம் நடக்கும்போது இப்போ நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கு அது பழகிடுச்சு. சரி ஓகே, இது இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு பழகிடுச்சு. இப்போ அந்த விஷயத்துக்கு எனக்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் சார். சரி ஓகே, இது நம்ம எல்லாருமே அப்படி நம்பி நம்ம போயிடவும் முடியாது. ஓகே, சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஓகே இது வந்து நம்ம பண்ணுறோன்ற பட்சத்தில் அந்த ப்ராப்பர் டீம் ஆர் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட்டு வாட் எவர் இட் இஸ் அதுக்குள்ளே நம்ம போய் லாக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன வருதுன்னா, இப்போ நம்ம ஒன்று பேசுகிறோம், ஐடியாஸ் தோணுது அப்படின்னா எனக்கு டக்குன்னு அதை சொல்லிடணும் சார். எனக்கு அதை உள்ளே வச்சுட்டு தான் ஒன்று நான் மறந்துடுவேன், இல்லை எனக்கு அந்த எக்ஸைட்டிங் ஃபேக்டர் குறைஞ்சிருச்சுன்னா எனக்கு நினச்ச விதத்துலேயே என்னால் அதை சொல்ல முடியுமான்றது எனக்கு அது தெரியாது. அதனால் எனக்கு தோணுச்சுன்னா எதுவுமே ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன் நான். அதனால் நரேஷன் போது ஆமாம் சார், நரேஷனை சொல்லும்போதுனா இப்போ எதாவது எழுதி வச்சுக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்லணும். நரேஷன் எப்படி நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரியான சில பழக்கங்கள் இப்போது அது ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. ஓகே, ஸோ பேசிக்லி சேயிங் இட்ஸ் ஓகே இஃப் பீப்புள் டோன்ட் லைக் மீ அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம் சார், ஏன்னா டெஃபினட்டாக எல்லாருமே பிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை சார். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கும்பிட்ற சாமிக்கே மாறி மாறி அவ்வளோ சண்டைகள் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம மனுஷங்க தானே சார். இப்போ இந்த கிஸ்ஸோட ஃபேண்டசி எலிமெண்ட் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? சார், ட்ரெய்லர்ல அது ரிவீல் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு கப்புள் கிஸ் பண்றதை இவன் பார்க்கறான் அப்படின்னா அந்த கப்புளோட ரிலேஷன்ஷிப் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் ஐடியா. தட் இஸ் தி ஐடியா. இப்போ இந்த ஐடியா வந்து நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் எடுத்தா அது வந்து ஒரு தமிழ் நேட்டிவிட்டி ஒரு தமிழ் போய் சேருமாங்கிறது ஒரு சில சமயம் ஒன்று வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி இது புரியுதுல்ல. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? அதான் சார், இப்போது சென்சார் யூபாரியை தான் கொடுத்துருக்காங்க, எந்த கட்ஸும் அவங்க சொல்லலை. அதுவே கொஞ்சம் ஓகே, நியாயமாக தான் அந்த படத்தை எடுத்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் சார். ஏன்னா எனக்கு அந்த பொறுப்பு டெஃபினட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு வெறுமனே ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் எல்லா படத்துங்களுக்கும் பேஸுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க தான் வந்து ஒரு மண்டேலேருந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் கடைசி வரைக்கும் பெருசாக கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் நானும் டெலிவிஷன்லேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு அந்த ஃபேமிலியோட சப்போர்ட்டுங்கிறது டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கண்டென்ட் பண்ணாலும் அதுவும் ஆக்சுவலாக எங்கேயும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்றது எனக்கு சப்கான்ஷியஸாக மைண்டில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் சார் இருக்கும். அது ஒரு மாதிரி நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கட்டாயமாக எங்கேயுமே கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி அப்படி இருந்துடாதுன்றதை நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு தமிழ் கலாச்சாரம் கெடாது சார். எனக்கு புரியல, நான் இப்போ கலாச்சாரத்தை காப்பாற்ற வந்தாலும் இல்லை கெடுக்க வந்தேன், நான் என் வேலையை பார்க்க வந்தேன், அவ்வளோதான். ஸோ இந்த படத்தில் வந்து லைக் why I'm asking is because இப்போ ஒரு டைட்டிலே கிஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ ஐ வாஸ் லைக் இது வந்து ஒரு ப்ரொவோக் பண்ணுறதுக்காக வச்சிங்களா இல்லை ஜஸ்ட் சிம்பிளாக இது இப்போ நான் சொன்னேன் சார், இதுதான் ஐடியாவே. அந்த கிஸ் பண்ணுறத இவன் பார்த்தான் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எனக்கு தெரியுது அப்படிங்கும்போது அதுதான் அதோட எக்ஸ்ஃபேக்டராகவே இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு சொல்லும் போதே ஒரு சதீஷ் நான் வந்து கிஸ் தான் டைட்டில் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். எனக்கு நல்லா இருந்துச்சு. இப்போது do you think இப்போ இன்னும் ஒரு ஸ்டார் சிஸ்டம்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நான் ஸ்டார் சிஸ்டம்னு என்ன சொன்னேன்னா ஒரு ஸ்டாரை பார்த்துட்டு ஓகே இவங்க படத்துக்கு உடனே போகலாம் ஃபர்ஸ்ட் இல்லை இப்போ எல்லாமே வந்து கண்டென்ட் என்ன, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, வேர்ட் ஆஃப் மவுத் என்ன அப்படின்ட்டு அதை வச்சு டிசைட் பண்ணுறதா இருக்கா? ஸ்டார் சிஸ்டம்னு இப்போ வரைக்கும் அது இருக்குது தானே சார். இப்போ பெரிய ஹீரோஸ்லாம் நம்ம பார்க்குறோம், எல்லாமே இருக்குது தானே சார். ஆனால் அட் த சேம் டைம் வந்ததுக்கப்புறம் படம் சரியில்லைன்னா அதுக்கேற்ற ரிசல்ட்டும் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே கண்டென்ட்டும் முக்கியம் தானே சார். கண்டென்ட்டும் முக்கியமா இல்லை கண்டென்ட் மட்டும்தான் முக்கியமா? கண்டென்ட்டும் முக்கியம்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா என்னதான் ஸ்டார் படங்களாக இருந்தாலுமே அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சேது ஒன்று ஏதோ இன்டர்வியூவில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஓகே என்னை பார்க்க வராங்க, ஒரு 15 நிமிஷம் பார்ப்பாங்க, 15 நிமிஷம் அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன இருக்குன்றதான் அவங்க பார்ப்பாங்க, அப்போ அந்த கதையில் என்ன புதுசாக இருக்குன்றதான முக்கியம் அப்படின்ட்டு
சேதுவனை சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம். ஓகே, அதுதான் ஃபேக்ட்னு நினைக்கிறேன் சார். இப்போ கிஸ்ஸை தவிர மாஸ்க் பண்ணுறீங்க. ஆமாம் சார். ஹாய். ஆமாம் சார். எனக்கு என்னன்னா எனக்கே ஒரு டவுட்டு சார், அந்த டைட்டில் இப்போ சொல்லிட்டாங்களா அது என்னன்றது எனக்கு ஹாய்னு நிறைய இடத்துல போட்டாங்க. அது போட்டாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு எத்திக்கலாக இருக்கணும்ல சார். அது சரி ப்ரொஃபஷனலாக சொல்லிட்டாங்களான்றது. டைட்டில் பண்ணப்படாத நயன்தாராவுடன் நடிக்கும் படம் அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம் சார், அந்த படம். ஸோ மாஸ்க் சொல்லலாமா? சார் மாஸ்க் நாங்கள் சொல்லி போஸ்டர்லாம் ஓட்டிட்டோம். ஓகே. ஸோ இந்த ரெண்டு படங்களும் லைக் இதுவும் அந்த அதை லைக் ஏதாவது ஒரு யூஎஸ்பி இருக்கா, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் நீங்கள் சொன்னீங்க? ஆமாம் சார், மாஸ்கில் கொஞ்சம் இருக்குது சார். மேபி என்ன சொல்லலாம்னா, இப்போ எனக்கு டாடா ஸ்டாரில் எல்லாத்தையுமே அந்த ஒரு கிரே கொஞ்சம் லைட்டாக டச் பண்ண அந்த ஒரு இதில் இருக்கும். இதில் கொஞ்சம் நல்லாவே டச் பண்ணியிருக்கேன் சார் மாஸ்கில். ஓகே, அதுதான் எனக்கு புதுசாகவும் இருந்துச்சு கேட்கும்போது. அந்த கேரக்டரோட அமைப்பாகட்டும், அந்த கேரக்டரைசேஷன் ஆகட்டும், எனக்கு எல்லாமே அதில் புதுசாக இருந்துச்சு. ஆமாம், அதை பற்றி பேசும்போது நம்ம டெஃபினட்டாக நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன். படம் அந்த பேரிடப்படாத படம் நயன்மாம் கூட படம், அது பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் சார். ஓகே, அது பியூர் ஃபேமிலி என்டர்டெய்னர். அது அகைன் இது தெரியுமா, இதை பற்றி பேசலாமா இல்லைன்னு தெரியல, பட் நியூஸ் வந்து அது ஒரு ஸ்லைட்லி ஓல்டர் உமன் அண்ட் யங்கர் மேனுக்கான லவ். அதெல்லாம் கிடையாது சார், அது நார்மல் லவ் ஸ்டோரி, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஓகே, ஸோ அது அந்த நியூஸ் அந்த மாதிரிலாம். ஓகே, ஸோ நீங்கள் எடுத்த எக்ஸப்ட் ஃபார் மேபி ஸ்டார் எல்லாருமே நியூ கமர் டைரக்டர்ஸ்ல. ஆமாம் சார். இது ஒரு ஹவு டிட் இட் ஹேப்பன்? இது ஒரு கோஇன்சிடென்ஸா இல்லை? இல்லை சார், எதுவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணுறது. நான் கதை கேட்கறது எல்லார்ட்டையுமே தான் சார் கேட்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கதை தான் அவங்கள தீர்மானிக்க வைக்கிறதே தவிர அதை தாண்டி நம்மளுக்கு அதில் வேறு எந்த இதுவுமே சார். கதை கேட்கும்போது நம்மளுக்கு என்கேஜிங்காக இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குன்னா அவ்வளோதான் சார். அதுக்கு மேலே பெருசாக அதில் யோசிக்கிறதுக்கு. ஓகே, பட் டு யூ திங்க் தட் மேபி இன்னைக்கு வந்து நியூ கமர் டைரக்டர்ஸ் ஹேவ் ஃப்ரெஷர் ஐடியாஸ் அந்த மாதிரி ஒரு இது இருக்கா? சார் டெஃபினட்டாக. அவங்க எப்பயுமே அந்த அது சார் என்னதான் இருந்தாலும் இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது இத்தனை வருஷம் இருந்தாலும் நான் இப்போ 6வது படம்ன்றது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜாஸ்தி நம்பரா கம்மி நம்பரான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு டைம் சேர்த்துக்கலாம்ல, லைக் உங்கள் இது நீங்கள் ஆக்டராக இருந்தது ஒரு லைக் அதை விட. ஆமாம் சார், அப்படி இருக்கும்போது எங்கெங்கோ யாரோ நம்மளுக்கு கை தூக்கி விட்டு தட்டி விட்டு புஷ் பண்ணதால் மட்டும்தான் நம்ம இங்கே வந்துருக்கோம். அது நம்மளோட நம்ம உழைப்பு இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஆனாலுமே சில இடங்களில் சில மனுஷங்க நம்மளை தூக்கி விட்டால் மட்டும்தான் நம்ம அந்தந்த இதை நம்மளால் தாண்ட முடியும். எனக்கு அதை தான் நான் சொல்கிறேன் சார். இதுவும் எனக்கு தெரிஞ்சு சேதுவண்ணன் தான். நான் பீஸா படத்தை நடிச்சிருந்தேன். அப்போ அதோட அந்த சக்ஸஸ் மீட்டில் இருக்கும்போது அன்றைக்கி அது சொன்னார் என்கிட்ட, நம்ம எப்பவுமே எங்கே ஆரம்பித்தோன்றதை மறந்துடக்கூடாது அப்படின்றது சொல்லியிருந்தாப்புல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சைடு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் ஒரு ஏடிக்கு வந்து எவ்வளோ இது இருக்கும், அந்த கதை பண்ணுறதுக்கே அவங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அந்த ஃபஸ்ட்டு படத்தை எப்படியாவது கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிறத அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொஞ்சம் அவங்களுக்கு இதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த படம் அவங்களுக்கு எந்த லெவலில் போதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அமைய போகுது. ஸோ அதுவும் தெரில, அது மேபி எனக்கு அதை யோசித்து பண்ணல, ஆனால் அது மைண்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னதால் எனக்கு அது அப்படி தோணுது. பிகாஸ் அது சில ஆக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு படம் பண்ணிட்டு வாங்க, இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு படம் பண்ணிட்டு வாங்க, அது 2வது படத்தை பற்றி அப்போ பேசலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால் அந்த பயம் உங்களுக்கு இல்லாததுனால நான் கேட்குறேன். ஸோ என்ன சார் பயம்? இப்போ பண்ண இதில் ஒரு 2-3 ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா அது எல்லாமே கரெக்டாக தானே சார் இருக்குது. அது பார்த்துக்கலாம், அது ஒரு பிரச்சனை. ஒன்றும் சரியில்லைன்னா அடுத்ததில் சரி பண்ணிக்கலாம். ஓகே, பட் இப்போ சரி பண்ண சான்சஸும் கம்மி இல்லை. ஆமாம், புரியுது. ஸோ இப்போ ஒரு ஹீரோக்கு ஒரு சேஃப்டின்னு ஒன்று, அந்த இது மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ இந்த குழியில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்க போய் அவன் மேலே வரனாலும் பரவாயில்ல, நம்ம கீழே அந்த மாதிரி 2 பேருக்கு அது இதுவாக இருக்கிற வரைக்கும் அது ஓகே. அதனால எவ்வளோ தூக்க முடியுமோ தூக்கிடுவோம், அவ்வளோதான். ஸோ பட் நீங்க அது ஒரு இதுனால பண்ணல, நாட் ஒரு இது என்னோட கடமை அந்த மாதிரி பண்ணல. சரி, அப்படிலாம் இல்லை சார். 2வது டே அவங்க எதுவும் சும்மாலாம் ஒன்றும் இல்லை சார். அவங்க 10 நாள் உழைச்சி வேலை பார்த்து ஒரு இல்ல சூப்பரான கதையோட நீங்க என்னவா இருந்தாலும் கடைசியில வந்து இந்த கதை எனக்கு ஒர்க் ஆகுதா, என் பார்ட் என் ரோல் எனக்கு நல்லா இருக்கா, அந்த மாதிரி தான் ஃபைனல் டிசிஷன். அதான். ஆமா சார், அவங்க ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் அதெல்லாம் செகண்ட். ஆமா சார், ஏன்னா எனக்கு என்னைக்கு எப்படி இருந்தாலும் அதுதானே சார் தீர்மானிக்க போகுது. எனக்காக ஒரு 10 பேர் வந்தாலுமே கூட அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அதானே சார், இந்த கதையில் என்ன புதுசாக இருக்குன்றது மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம். அந்த படம் நல்லா இருக்கான்றது மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம்.
அதனால வெறுமனே இந்த காரணத்துக்காகவோ இல்லை நம்ம ஒரு புது டைரக்டருக்கு படம் பண்ணுறோம் அப்படின்ற காரணத்துக்காகவோ யாருமே அதெல்லாம் அவங்களுக்கு வரும்போது அந்த ஸ்க்ரீனில் அவங்க என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். ரைட். அண்ட் அதுதான் நியாயமும் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு ரோல் எடுக்கும்போது அந்த ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அந்த டைரக்டர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு, இந்த சீன் இப்படி நான் இப்படி நினச்சிருக்கேன், வாட் எவர் இட் இஸ். அதை தாண்டி கவின் என்ன பண்ணுவீங்க? லைக் அதை நீங்களா அதை ரிசர்ச் பண்ணுவீங்களா? நீங்களா அதாவது எனக்கு ஏதாவது இன்புட் நிறையா தோணுது, நான் அதான் சொல்லேன் சார், எப்பவுமே எனக்கு தோன்ற எல்லாத்தையுமே நான் சொல்லிவிடுவேன். அது வேணும் வேணாம் அது ஃபில்டர் பண்ணுறது அது அவங்களோட வேலை. அந்த மாதிரி சார். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ கிஸ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா இல்லை முடியாதா? அதான் இப்போ சொன்னேன் சார், அந்த டைலாக்கே இப்போ நான் அந்த இடத்துல போட்டது அந்த இன்ஸ்டாகிராமில் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சில பேர் வந்து ஓகே நான் வந்து எல்லா படத்துலையும் ஓகே இதான் என்னோட ஃபேஸ் கட்டு, இதான் என்னோட சிரிப்பு, இதான் என்னோட இது எல்லாத்துலையும் நான் பரவாயில்ல, நான் அப்படியே எனக்கு ஆடியன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்வாங்க. சில பேர் வந்து அதை கொஞ்சம் மாற்ற பார்ப்பாங்க, இல்லை இந்த படத்தை இப்படி சிரிக்கலாம், இந்த படத்துல இப்படி நடிக்கலாம், இந்த படம் அந்த மாதிரி சொல்றேன். ஆமாம் சார். இப்போ பிளடி பர்கர் பார்த்தா அந்த மாதிரி ஐடியா தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம். பிகாஸ் அது டோட்டலாக சிவபாலன் ஃபர்ஸ்ட் சொன்னது எனக்கு கவினே தெரியக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவும் போட்டீங்க. ஆமாம் ஆமாம், அதான் ஓகே வாங்க மறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பண்ணதுதான் அது. கிஸ் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு படம்னால எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட நான் மேக்ஸிமம் அந்த டைரக்ட் நம்ம சந்திக்கிற மனுஷங்க கிட்ட ஏதாவது ஒன்று கிடச்சிச்சுன்னா அதை எடுத்துக்க ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒவ்வொருத்தவங்களும் எப்பயுமே இந்த கதை சொல்லும்போது அவங்க கிட்ட ஏதாவது ஒரு ஸ்டைல் இருக்கும் சார், ஒரு ஸ்டைல் டெஃபினட்டாக இருக்கும் சார். அதை முடிஞ்ச அளவுக்கு கிராப் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். இப்போ சதீஷன்னா எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அப்படிங்கிறதுனால அவர் எனக்கு ஆளாவே அப்படிங்கிறது தெரியும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கன்சியூம் பண்ணி அது எனக்கு எப்படி வருதோ அதை அடாப்ட் பண்ணி நான் பண்ண ட்ரை பண்ணுவேன். கைண்ட் ஆஃப் இமிடியேட்டிங் தான். ஸோ நீங்கள் நெல்சன் ப்ளே பண்ணுற கேரக்டர் ஆமாம் சார், அதில் கொஞ்சம் நெல்சனும் இருக்கும், சதீஷும் இருக்கும், கவினும் இருக்கும். ஓகே அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ எங்கெங்கே யார் யார் தேவையோ அப்படி எடுத்துக்க வேண்டியதான். அப்படி எடுத்துக்க வேண்டியதான். ஓகே ஆல்ரைட். நீங்கள் பார்த்து ரொம்ப பிடிச்ச ரொமான்டிக் மூவினா எதுன்னு சொல்லுவீங்க? ரொமான்டிக் மூவினா அந்த டைமில் இருந்ததுன்னா எனக்கு இப்போ குஷி. எனக்கு ஆக்சுவலாக ரொமான்டிக் படம்னாலே மைண்டு வருது விஜய் சார் படம். காதலுக்கு மரியாதையாட்டும், சச்சின் எனக்கு காதலன் ரொம்ப பிடிக்கும். காதலன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் இத்தனைக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாலாம் மாறினதுக்கப்புறம் டப்புடு இப்படி ஒன்று பண்ணியிருந்திருப்பார் அந்த டைமில். காதலன் ரொம்ப பிடிக்கும். இந்த சைடு இப்போ கண்டுகொண்டேன் முகவரி கொஞ்சம் ரொம்ப ஸ்டார் ஜோன்ல. ஆமாம் அந்த இதில் இருக்கும். அது ரொம்ப ராம்காம்னு அதில் இது பண்ண முடியாது. எனக்கு ஆக்சுவலி அந்த படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி. ரீசெண்ட் டைம்ஸில் ஓமை கடவுளே சொல்லுவேன். ஓமை கடவுளே அதுலேயும் ஃபேண்டசி ஒன்று இருக்கும். ஓமை கடவுளே நல்ல ராம்காம் படம். இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஹீரோ வைஸ் டைட்டானிக் அந்த மாதிரிலாம். ஓ நீங்கள் அப்படி போறீங்களா? நான் ஒரு மாதிரி சார், திருச்சியிலேருந்து வந்தவன் இந்த ஏரியாக்குள்ளே. திருச்சியிலேருந்து வந்தவன் டைட்டானிக் பார்க்க முடியாது. பார்த்துருக்கேன் விஜய் டிவியில் டப்பிங்கில் அந்த சீனை வர கட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. ஆப்வியஸ்ல அதெல்லாம் இதுல சார் எபிக்கு வேற கேட்டகரி. நம்ம ஒரு இது அப்படி யோசிச்சேன். ஓகே. ஹீரோஸோட சில்லுன்னு ஒரு காதல் ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே. சில்லுன்னு ஒரு காதல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் ஃப்ளாஷ்பேக்னா நான் ஒரு ராம்காம்க்கு அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லுவேன். எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் பயங்கரமாக பிடிக்கும். அதை பார்த்துட்டு எத்தனை பேர் செகண்ட் இயர்லேருந்து அவங்க காலேஜ் அவங்க கண்ட்ரோல் எடுக்கணும்னு போய் எல்லாம் சஸ்பெண்ட் ஆகி டிஸ்மிஸ் ஆடுவாங்க தான் ஜாஸ்தி இருப்பானுங்க. அந்த மாதிரி அது பயங்கரமாக இருக்கும். படங்களால அதுதான் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டாடா படம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிங்கல்ல? ஆமாம் சார். அதில் வந்து படம் ரொம்ப நிதானமாக போகும், நீங்களும் நிதானமாக பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். அது என்ன ஒன்று எப்படி சார் அதெல்லாம் ஏன் தான் நீங்கள் நோட் பண்ணீங்க? நீங்க என்ன முதல்வாடி பாக்குற மாதிரி இல்ல சார், அதை நீங்க போய் நோட் பண்ணிருக்கீங்களே? இல்ல எனக்கு அது ரொம்ப கியூரியஸ். ஏன்னா எல்லாரும் அது யாருமே கேட்கல. நான் சரி ஒரு இடத்துல சொல்லணும்னு வச்சிருந்தேன். நீங்க கேட்டதால சொல்லட்டுமா? அது சொல்லுங்க. வினோத் அண்ணா சொன்னார் சார். வினோத் அண்ணா அவர் படம் பார்த்தாரு. வினோத் அண்ணா படம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ரொம்ப நல்ல படம், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனால் அந்த ட்ரெய்லரு ஏதோ ஒரு ஒன்று நினச்சிக்கிட்டு இது ரொம்ப பயங்கர ஜாலியான ஒரு படமா அப்படின்னு நினச்சி வந்து வேற ஏதோ ஒரு மனநிலையில் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு அப்படி இதாகிறதுக்கும் சின்னதாக ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால இது வந்து ஒரு நிதானமாக இந்த படத்தை பாருங்கன்னு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாப்புல.
அவர் சொன்னது அது. ஓ, அவர் சொன்னதும் எனக்கு சரி ஓகே நான் கரெக்டுன்னு பட்டுச்சு. நான் சொல்லிட்டேன் அப்படியே. அது ஹெல்ப் பண்ணிச்சா? ஹெல்ப் பண்ணிச்சான்னு தெரில. மேபி அதை நீங்கள் அதை நீங்கள் பார்த்து இவ்வளோ தூரம் ஒருத்தர் வந்து கேட்டுருக்கீங்களே, அதுக்கு அது ஓகே தான் நினைக்கிறேன். நோ நோ, இட்ஸ் a good thing because I think இப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு ப்ரிப்பேர்ட் மைண்ட் செட்டில் தான் முக்கால்வாசி பேர் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் இந்த படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த அவங்க மனசில் ஒரு மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அது கொஞ்சம் இப்படி அப்படி போச்சுன்னா அவங்க வந்து அதுக்கான எதுவும் சான்ஸ் இருக்குது சார். மேபி இப்போ ஸ்டாருமே கூட எனக்கு அது அந்த மாதிரி தோணுச்சு. எனக்கு என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்தபோது எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம படமா அது அந்த ஒரு ஃபீலிங் தான் சார் எனக்கு இருந்தது. ஆனால் எனக்கு படத்தோட பேசிங் என்னன்றது எனக்கு தெரியும். நான் அப்போவே நான் கேட்டேன், ஒன்று நம்மளுக்கு படத்தோட பேசிங் ஏற்ற மாதிரி ட்ரெய்லரோ இல்லை ட்ரெய்லரோட பேசிங் ஏற்ற மாதிரி படமோ இருந்துட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். என்ன அந்த ட்ரெய்லர் தான் பயங்கரமான ஒரு ரிசப்ஷனும் கொடுத்துச்சு படத்துக்கு, அது மாற்றவே முடியாது. அது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பிகெஸ்ட் ஓப்பனிங்ல அது. ஆமாம் சார். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் இப்போ அந்த ட்ரெய்லர் பார்த்து அவங்க எதிர்பார்த்து வரும்போது மேபி அந்த பேசிங்கில் அவங்களுக்கு சில இது செட் ஆகலையோ அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அதுவும் இருக்குது. ஏன்னா ட்ரெய்லர் தானே சார் இன்றைக்கி அதுவுமே ஒரு படத்தை ஓகே நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணுறீங்க இல்லை என்ன சொல்ல வரீங்க எதுக்காக கூப்பிட்றீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே பார்த்து தானே சார் வராங்க. ஸோ அதுவும் முக்கியம் தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இப்போது அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க. ஆமாம் சார். என்ன சொல்லுவீங்க? அது அந்த முந்தின நாள் நைட்டில் இந்த மாதிரி இன்னொரு 4 பேர்கிட்ட படம் காமிச்சிட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணி அவன் சொல்லிடலாம்னு வச்சிருக்கேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஓகே திருப்பி வினோத் அந்த படத்தை காட்டணும் போல அவர் ஜனநாயகம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டம் தான். இப்போது சில பேரை கேட்டால் இண்டஸ்ட்ரியில் கவின் வந்து ரொம்ப அரகண்ட் ஆயிட்டாரு, ரொம்ப இந்த மாதிரி ஆயிட்டாரு அந்த மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. இந்த நியூஸ்லாம் எப்படி வருது? அது எனக்கு தெரியல சார். எனக்கு இப்போ எப்படின்னா அவர் ரொம்ப சம்பளம் கேட்குறாரு, அவர் வந்து சரியா இது பண்ண மாட்டேங்கிறாரு. பிகாஸ் நான் இது ஏன் கேட்குறேன்னா இது இமேஜ் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குல்ல. ஆமாம் சார். தட் இஸ் நம்ம வந்து நம்ம வேலையை பண்ணிட்டு இருக்கோம், பட் நம்மளை மீறி இந்த நியூஸ்லாம் வெளியே போகுது. ஸோ அது எப்படி அப்படின்னு கேட்குறேன். அது தெரில சார். இப்போ இது வந்து எனக்கு இப்போ டாடாவுக்கு முன்னாடி நடந்துச்சானா இல்லை, டாடா அப்போ நடந்துச்சானோ அதுவும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து தான் இது கொஞ்சம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? சார் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஆப்வியஸாக எப்படினாலும் வரும்ல சார். ஆனால் எனக்கு என்னென்னா நான் இதுக்கும் முன்னாடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு வேலை பார்க்குறதும் அந்த வேலையை கரெக்டாக பார்க்குறது மட்டும் தான் நம்ம இன்டென்ஷனே தவிர அதை தாண்டி நம்மளுக்கு இதில் கவனம் செலுத்த தேவையும் இல்லை, அது முடியவும் முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். அதாவது இப்போது பர்சனலாக நம்மளை எடுத்துக்கிட்டோன்னா நம்மளை தெரிஞ்சவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும். அட் த சேம் டைம் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கிட்டோன்னாலுமே அந்த ஸ்பாட்டில் அந்தந்த ப்ரொடியூசர் அந்தந்த டைரக்டர் அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும். அது போதும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வெளியில் நம்ம போயிட்டு யாருக்குமே எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண தேவையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே வேலை தான் சார் பார்க்க வந்திருக்கோம், யாரையும் ப்ளீஸ் பண்ண வரலன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பட் இதனால் இதை கேட்டு இதை நம்பி சில பேர் வந்து உங்ககிட்ட வர தயங்கினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் எப்படி சார்? அப்படி இல்லை. நம்ம அப்போ கட்டுற வீடு வந்து அந்த மாதிரின்னு நினைக்கிறேன் சார். நம்ம வீடை எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வீடு நிலைக்கும். நம்ம வீடை வந்து கொஞ்சம் சீட்டுகளில் கட்டினோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி லைட்டாக காற்றடிச்சா கூட அது உழுந்துடலாம். நம்ம ஒரு மாதிரி நம்ம கட்டுற பேஸ்மெண்ட்டு தானே சார் முக்கியம், அது நம்ம ஸ்ட்ராங்காக கட்டிக்கலாம். ரைட். நம்ம அதான் திருப்பி சொல்கிறதா சார், நம்ம பண்ணுற வேலை நம்மளை தெரிஞ்சவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும், அது போதும்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நியூஸ் வரும்போது ஒரு லோ பாயிண்ட் மாதிரி வருமா? ஒரு என்னடா அது இப்படிலாம் சொல்கிறேன், ஏன் சம்மந்தமே இல்லாமல் வருதுன்றது தோணும். ஆனால் அதுக்கப்புறமேட்டு அதை அப்படியே விட்டுறது. அதை பற்றிலாம் எனக்கு ரீசெண்டாக இப்போ மாஸ்கில் கூட விக்ரன் கூட ஒரு வாட்டி இந்த ஏதோ ஃபஸ்ட்டு திடீர்னு அடிச்சாப்புல ஃபோன் அடிச்சு, ப்ரோ இந்த மாதிரி நான் ஒரு ட்வீட் ஒன்று போட போகிறேன், என்னாச்சுன்னா இந்த மாதிரி ஒன்று போட போகிறேன் அப்படின்னாப்புல. இந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்கன்னு. யோ அதெல்லாம் பார்த்துன்னு அப்போ நீ வேலை பார்க்கலையா அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். ஏன்னா இது டோட்டலாக அன்வான்டான ஒரு விஷயம் சார் நான் பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு இப்போ எப்படி சொல்லுது சார், ரெண்டாவது ஒரு படம் நல்லா வரணும்னு தான் அந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து உழைக்கிறாங்க சார். அங்கே உள்ள என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டீம் சம்மந்தப்பட்ட விஷயம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எப்படி வந்து ஒரு உண்மை தெரியாமலோ இல்லை அதை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு பேசிக் இது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் சார், அதை பற்றி எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் பிகாஸ் ஓகே நம்ம இதெல்லாம் இருக்கோம் நம்ம என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கிட்ட
நம்ம எதுக்கு அதை பற்றி சொல்லணும்னு நான் கேட்குறேன். கரெக்ட் தான். ஆக்சுவலி நம்ம சொல்ல வேணாம். பட் எனக்கு எப்படி தோணுதுன்னா, இது வந்து இப்போ ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, வீடியோ கல்ச்சர். தட் இஸ் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு இந்த முன்னாடி இந்த மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஈக்குவலண்ட் ஏதாவது ஒன்று வருது, இல்லை நியூஸ் ஏதாவது ஒரு சேனலில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரியாக்ஷன் வீடியோன்னு ஒன்று வருது. ஆமாம், கரெக்ட். அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ அது நல்லா ஓகே சார். இப்போ இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று போடுறோம் அப்படின்னா கொளுத்தி விட்டுறாங்க. அதானே சார். ஃபர்ஸ்ட் இப்போ அந்த வீடியோ போயிடுச்சுன்னா அது ஒரு வீடியோக்கு என்ன காசு வருதோ அதுதான். இப்போ பதில் சொல்லிட்டாங்க இல்லை ஏதாவது இது பண்ணுறாங்கன்னா இப்போ 2வது வீடியோ போடலாம், அதுக்கு ஒரு காசு வருது இல்லை, அது ஓகே சார். அது எல்லாமே பிஸ்னஸ்ன்ற போது அதனால பிழைக்கிறாங்கன்னா அது ஓகே தான், நல்ல விஷயம் தானே. நீங்கள் நிஜமாவே இவ்வளோ நல்லவரா நீங்கள்? அப்படி இருந்துட்டு போயிடலான்னு. ஏன்னா அதான் சார் நான் திருப்பி சொல்கிறேன்ல, நம்மளால் இதுதான் இப்படி தான் நம்மளால் சொல்ல தான் முடியும். அன்றைக்கி நான் விக்கண்ணன்ட்ட கூட ஏதோ ட்வீட் போட போக யோ போய் வேலையை பாரு அதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ப்ரோ, நான் மற்ற எல்லாமே ஓகே. அதான் அது சொன்னால் இப்போ ஏதோ நம்மளை பற்றி நம்ம சொல்கிற மாதிரி நம்மளுக்கு தேவையும் கிடையாது. நான் இது மட்டும் நான் போட்டுக்கிறேன், ஏன்னா எனக்கு என்ன தெரியும் உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். போட்டாங்களா? ட்வீட் இது போட்டாப்புல நினைக்கிறேன் நான். ஆமாம். ஸோ அது இதுவாச்சா, வைரல் ஆச்சா? தெரியல சார், மேபி அது உண்மைன்றதுனால அது வைரல் ஆகல நினைக்கிறேன். இப்போ நடந்ததா? சார் மேபி ஒரு 1 or 2 months இருக்கும். இப்போது ஒரு 6 படங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல, ஹேவ் யூ ஐடென்டிஃபைட் நம்ம ஸ்ட்ரென்த் இதுதான், நம்ம வீக்னஸ் இதுதான், அது ஒரு ஏதாவது ஒரு இது நடந்திருக்கா, ஒரு அக்கௌண்டிங்? ஸ்ட்ரென்த்துனா நான் நம்புறது, எனக்கு ஒரு வேலையை நம்பி கொடுத்தாங்கன்னா என்னோட என் உழைப்பு என் சக்திக்கு மீறி என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துன்னு நம்புது சார். எந்த படமாக இருந்தாலும் அதான் சார். அதுதான் என் ஸ்ட்ரென்த்துன்னு நான் நம்புகிறேன் நான். ஆனால் ரிசல்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் என் ஃபஸ்ட்டு படத்துக்கு என்ன உழைப்பு கொடுத்தனோ அதுதான் நான் லிஃப்ட்டுக்கு, டாடாக்கு, ஸ்டாருக்கு, பிளடி பர்கருக்கு நான் கொடுத்தேன். ரிசல்ட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது இருக்கலாம். இப்போ அதுக்காக நான் வேறு எதுக்கும் குறைச்சி நம்ம பண்ணிடக்கூடாது சார். ஏன்னா இதெல்லாம் கொடுத்ததால தான் எனக்கு ஒரு இடத்துல நடந்திருக்கு. நான் அதை மட்டும் தான் நான் எடுத்தாகணும். அப்போ இன்னும் எனக்கு ஜாஸ்தி கொடுக்கணுன்றது மட்டும்தான் தோணுதே தவிர அதில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாதுன்றது மட்டும்தான் இருக்குது. அதுதான் என் ஸ்ட்ரென்த்து நான் நம்புகிறேன். ஓகே, பட் யூ ஆர் அ கான்ஃபிடென்ட் ஆக்டர். கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சார் அந்த இதுக்குள்ளே போகிறது. ஆமாம் சார். ஆமாம். ஓகே ஓகே. இப்போ திடீர்னு ஏதோ ஒரு சீன் கொஞ்சம் புதுசாக இருக்குது, இதாக இருக்குன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கான்ஃபிடென்ஸ் ஒன்று வேணும் சார். எனக்கு இப்போ இன்டர்வியூஸ்லாம் போவோம், டக்குன்னு இப்போ பாட சொல்லுவாங்க, அந்த ஆட சொல்லுவாங்கன்னா எனக்கு நிஜமாவே அந்த இடத்துல நான் ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுவேன் சார். அப்படி கேட்பேன், எனக்கு இப்போ பேனிக் ஆகிடுவேன் சார். ஓகே. ஏன்னா எனக்கு டான்ஸ் எல்லாம் இப்போ அதுக்கு ஒரு ரிஹர்சல் வேணும் சார். அது எனக்கு போயிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வருதா வரலையான்றது அந்த இடத்துல நான் பார்த்துக்கிட்டு, ஏன்னா ஸ்பாட்டில் போய் இப்போ நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னா அது இதாயிரும், டைம்லாம் இதாகி போயிடும். நான் ஸ்பாட்டுக்கு ரிஹர்சல்லாம் போயிட்டா நமக்கு தெரிஞ்சிடும் இது வருது இது வரல, இது கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாம், இது என் பாடிக்கு கொஞ்சம் அடாப்ட் பண்ணி கொடுக்கலாம், நம்ம அங்கேயே கொஞ்சம் அந்த டியூனிங்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில நம்மளுக்கு எது வரும் வராதுன்றது ஒன்று இருக்குல்ல, அதுக்கு எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப கொஞ்சம் முக்கியம். கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் அதில் நம்ம இறங்கணும், இல்லைனா இறங்கக்கூடாது. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஜென்ரலாக ஒரு ஆக்டர் ஆகணும்னா அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும். ஆமாம் சார். ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும். கட்டாயமாக. அது இல்லைன்னா ஆக்டர் ஆக முடியாது. ஆமாம் சார். ஓகே. ஏன்னா அது எனக்கு என்ன ஃபஸ்ட்டு ஆடிஷனில் கிடைச்ச லெசன் தான் சார். ஏன்னா ஃபஸ்ட்டு மொதல் நம்ம இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் நடிப்போம், ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் இப்படி ஜாலியாக பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் தான் ஒருத்தன் நம்மளை தள்ளி விடுவான். சூப்பர் போ அப்படின்னா அவன் நிஜமாக கூட மோட்டிவேட் பண்ணியிருக்கலாம், அப்படியே சொல்லியிருக்கலாம். நம்ம அதை நம்பி ஒரு ஆடிஷனுக்கு போனோன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு வெளியிடத்தில் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணுறேன். எனக்கு அங்கே பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு அழுகுதான் வந்துச்சு எனக்கு. அப்போ அங்கே தான் நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ ஓகே நம்ம அது அது வேறு. கேமரா முன்னாடி போய் நிற்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அதுக்கு ஒரு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு தான் கரெக்டாக எனக்கு கைட் பண்ணி குத்துப்பட்டுற அந்த சைடுக்கெலாம் அனுப்பிச்சு அந்த ஆக்டிங் கிளாஸஸ்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டாப்புல. அப்புறம் அதெல்லாம் தான் கொஞ்சம் காப்பாற்றி வண்டி ஓடிட்டு இருக்கு. இப்போது இந்த அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆக்டிங் இருக்குல்ல, அதாவது கேமராங்க இந்த இங்கே ப்ரொஃபைல் இருக்கும் அது, ஸோ இது அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டோன்ட் கேரா இல்லை எனக்கு இந்த ப்ரொஃபைல் வைக்க முடியுமா அந்த மாதிரிலாம் கேட்பீங்களா நீங்கள்? அந்த மாதிரின்ட்டு இல்லை சார். ஏதாவது certain people do that. எனக்கு சில டயலாக்ஸ் கொஞ்சம் ஏதாவது முக்கியமாக இருக்கும் இதுவாக இருக்கும்னா அது மட்டும் அப்படி எதாவது பண்ணிக்கலாமான்னு நான் கேட்பேன் சார். ஒரு சேஃப்டிக்கோ இதுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்கிறது, இது நம்ம வேறு மாதிரி கூட சொல்லணும். இப்போ கிஸ் ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஒன் மோர் போயிட்டே இருந்துச்சு. ஒரு புது ஆர்டிஸ்ட் தான் வந்திருந்தாங்க அன்றைக்கி. ஆனால் டேட்டும் முடிச்சாகணும், அந்த லொக்கேஷனும் திருப்பி கிடைக்காது. எனக்கு அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணலான்னு டக்குன்னு தோணுச்சுன்னா, சரி ஓகே அந்த 3 பேர் நிற்க வச்சு கேமரா பின்னாடி வச்சுருவோம். பின்னாடி வச்சுட்டு அங்கே ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒரு ஆக்ட் நடந்துகிட்டு இருக்கட்டும், நீங்கள் ரோல் மட்டும் பண்ணிவிடுங்க, நம்ம டப்பிங்லேயே ஏதாவது வச்சு ஏதாவது ஒரு ஷார்ட் இருந்துச்சுன்னா மேட்சாவது பண்ணிக்கலாமே அப்படின்னு
இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் சஜஷன்ஸ். ஆமாம் சார். அது ஏன்னா நம்மளுக்கு தேவை ஏதாவது ஒன்று, அந்த டைமுக்கும் போகணும், இதுவும் போகணும், எடுத்துடணும். எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துட்டாவது பெட்டரு அப்படின்னு சொல்லி இப்படி மேபி பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ டைரக்டர் சதீஷ் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? அவர் வந்து நான் சொன்னேன் சார், அவர் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ரொம்ப இப்போ கவலை கம்மியான ஒரு ஆள் அப்படின்னு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன்னா அது அவராக இருக்கலாம். அது அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பாப்புல. நீங்கள் எல்லாருமே செம்ம இருக்கிறவங்களே கவலை இருக்கும் சார். அதுக்கு எனக்கு புரியலையே, எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஆனால் அதை நம்ம பேசுறதாலேயும் அது பிரயோஜனமே இல்லை சார். இப்போ எனக்கு ஓகே, நீங்கள் நான் போகிறேன், பரத்வாஜ் சாரை பார்த்தேன், நான் ஜாலியாக பேசினேன், 2 ஜோக்கை போட்டேன், அவர் சிரிச்சாரு, என் ஜோக்கை அவர் என்ஜாய் பண்ணாருன்னா எனக்கு அது ஓகே. எனக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல சார். இந்த ஹாப்பினஸோட இப்போ நான் அடுத்த இன்டர்வியூக்கு போயிட்டேன்னா அவ்வளோதான், இன்னைக்கு அஜெண்டா இவ்வளோதான் நம்மளுக்கு, இது ஜாலியாக முடிஞ்சிச்சு அப்படின்னாலே போதும். ஏன்னா சதீஷ் இஸ் லைக் தட். ஆமாம் சார், சதீஷும் இஸ் லைக் தட் அந்த மாதிரி. ஸோ அந்த வைபை வந்து அவர் உள்ள எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துருவாப்புல, அந்த சீன் மூடில் இருக்கிற மாதிரி அதை மட்டும் அந்த உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவார். இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் சீன் சொல்லும்போது இது பண்ணும்போது அவர் அப்படியே பேச, சரி ஓகே அப்படி சொல்லுங்கன்னா இப்போ டப்புன்னு எனக்கு ஒரு கவுண்டர் தோணும். ப்ளஸ் முக்கியமாக இப்போ எனக்கு விடிவி சாரோட காம்போ தான் இதில் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஓவரால் படத்துலையே. டாடாக்கு அப்புறம் வேறு திருப்பி அவர் கூட பண்ணேன், எனக்கு செம்ம ஜாலி. இப்போ விடிவி சார் இப்போ இது பண்ணும்போது ஆப்வியஸ்லி இப்போ பேப்பர்ஸில் இருக்கும். ஆனால் இப்போ விடிவி சார் ஒன்று சொல்லுவார், எனக்கு விடிவி சார் வாயிலிருந்து இதெல்லாம் சொன்னால் நல்லாயிருக்கும்னு எனக்கு சில இதெல்லாம் தோணும், அதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லுவேன். இது அப்படியே பேசி 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 அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒன்று ரெடி ஆகும் சார். இப்போ அதில் ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிடும். ஓகே இது நல்லா இருக்குது, இது இப்போ போகலாம் அப்படின் போது இப்போ சதீஷும் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாப்புல, இது அது எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் ஒரு ஒரு காமெடி சீனும். ஏன்னா சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நெல்சனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது வேறு, அண்ணனே அது பயங்கரமாக எழுதியிருப்பாப்புல. அதில் இருக்கிறதே அவர், ஏன்னா அவருக்கு அந்த டைமிங் இருக்கும், அதில் வேறு மாதிரி ஒன்று பிடிச்சிருப்பாப்புல. அதை ஒரு மாதிரி கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸில் வாங்கிட்டாலே அந்த காமெடி வந்துடும். இப்போ இதுலேயுமே சில காமெடி அந்த மாதிரி இருக்கும். இப்போ சில சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன இது எழுதின மாதிரி இது ஜோக்கு கரெக்டாக வருதான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது இப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி விடிவி சார் வேறு ஏதாவது ஒன்று பண்ண வச்சு, இல்லை நம்ம ஏதாவது அவர் ஏதாவது ஒன்று சொல்ல வச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அப்படி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதே ப்ராசஸ் ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் கேட்குறேன், பிளடி பேக்கரில். ஆமாம், பிகாஸ் அதில் வந்து எல்லாமே ஒரு டைமிங் ரொம்ப முக்கியம் அந்த படத்தில் அவர் எடுத்த விதத்துக்கு. ஏன்னா பிகாஸ் அது எல்லாமே கொஞ்சம் ரியாலிட்டி. டக்குன்னு சாரி சொல்லிட்டு சார், டேரக்டருக்காகலாம் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா உங்களுக்கு படம் பிடிக்காம போனதான். அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் நான். தேங்க்யூ. ஏன்னா அவரு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைச்சிருந்தேன் அப்படின்றதான் அவரோட வருத்தம். இல்லைங்க, எனக்கு அந்த ஃப்ளேவர் அவர் ட்ரை பண்ணது ரொம்ப பிடிக்கும். இல்லை நீங்களே சொல்லியிருந்தீங்க அது இதுல எக்ஸலண்டான ஒரு ரைட்டிங், எக்ஸிகியூஷன்ல ஏதோ அது வந்து அதை பத்தி நீங்க கொஞ்சம் பேசுறீங்களா? தட் ஹவ் யூ கெட் இன்டு தட் ஜோன், அந்த ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைமிங் பேஸ்ட் ஆக்டிங். இப்போ நீங்க வந்து கிஸ்ல வந்து நீங்க விடிவி சொல்றீங்கல்ல, அது வந்து நீங்க அது ஒரு கான்வர்சேஷன், அது கொஞ்சம் ஒரு நம்ம பேசுறோம், அவர் ரியாக்ட் பண்றாரு. பட் இது வந்து ஒரு நம்ம ஆல்மோஸ்ட் லைக் நம்ம கையை இவ்வளவு தூக்கணும், நம்ம இது இப்போ சொல்றதுக்கு வேற லைட்டா பயமா இருக்கு. ஏன்னா எப்பயுமே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஹிட்டான படங்களுக்கு இந்த மாதிரி நான் இந்த படத்துக்கு அப்படி போனோம் இப்படி போனோம்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரி நம்மளுக்கு கேட்கறது நல்லா இருக்கும். படம் சரியா போகாம அதுக்கு நான் இதை பண்ண அதை பண்ண சொல்லுமா, ரே அப்படி வேற அதெல்லாம் சரி இப்பெல்லாம் சொல்றதுக்கே பயமா இருக்குது சார். ஏன்னா சார் நம்ம பார்த்த எவ்வளோ பெரிய டாப் சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாமே கூட எக்ஸ்ட்ரானரி உழைப்பெல்லாம் போட்டு ஒரு படத்துக்கு நடிச்சிருப்பாங்க. இல்லைங்க, நான் உழைப்புனால படம் அதுக்காக சொல்ல, பட் நீங்க ஒரு உழைப்பு போட்டிருப்பீங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ அந்த ப்ராசஸ். அனிமேட்டடா இருக்கணும் மட்டும் நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டேன் சார். இது நார்மலாக எதுவுமே இருக்கக்கூடாது, கொஞ்சம் அனிமேட்டடாக இருக்கணும். எனக்கு மெயினாக மங்கி, ஜெரி, இந்த டாம் அண்ட் ஜெரியில் ஜெரி வரும்ல சார், அந்த ஜெரிகிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டாம் தான் பாவம், ஜெரி நக்கல் பிடிச்ச ஒரு ஆள், அதுதான் எல்லாத்தையும் பண்ணி அதை மாட்டி விட்டுன்னு சுற்றின்னு இருக்கும். அந்த ஜெரிகிட்ட ஒரு பிஹேவியர் ஒன்று இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு அது, அப்புறம் குரங்குகிட்டலாம் ஒரு எப்பயுமே குரங்கு தானே நம்மளை வம்புழுக்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்று பண்ணுவோம்ல, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சம்டைம்ஸ் க்யூட்டாகவும் இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் அதை முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது இமிட்டேட் பண்ணி அதை பண்ண ஒரு மனிதன் ரூபத்தில் அதை பண்ணணும்னு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணேன். அது என்ன வாட் இஸ் த மோஸ்ட் ஃபன் யூ ஹேட் டியூரிங் அ மூவி? ஃபன்னாக சார் டியூரிங் அ மூவி ஒரு படத்தில் ஒரு செட்டில் இதோட ஃபன் இருக்க முடியாதுன்னு நினச்சேன். இதோட ஃபன்னுன்னு எனக்கு தெரிஞ்சு டாடா பண்ணும்போது ஃபுல்லாக விடிவி சார் சீன்ஸ் வந்தாலே எனக்கு ஜாலி தான். அவர் வந்தாலே எனக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கிஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் இப்போ அந்த ஃபன் பார்ட் இதில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்றதுனால
ப்ளஸ் விடிவி சாரோட அது எனக்கு அவர் கூட சும்மா இருந்தாலே ஜாலியாக இருக்கும். மேபி அது இது ரெண்டை தாண்டி நான் ஒர்க் பண்ண படம்னா எனக்கு வந்து டாக்டர். அது சம்மந்தமே இல்லை தான். ஆனால் அங்கே வந்து எனக்கு அது வந்து அது ஃபுல்லாகவே அந்த படத்தில் ஏகப்பட்ட எனக்கு லேர்னிங் தான். சிவானா வந்து திடீர்னு ஃபோன் அடிப்பார், என்ன எங்கே போயிட்டுருக்கு, இந்த மாதிரி இந்த சீனு போயிட்டுருக்குன்னு. சரி ஓகே, இல்லை ஒரு கேக் ஷாப்புக்கு வந்தேன், இன்றைக்கி ஒரு நல்ல சீன் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் கேக் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவார். இதுக்காகவே உட்காந்து உன் படத்துக்கு வச்சுருக்கிற சீனெல்லாம் சொல்லு, இந்த டைலாக்லாம் சொல்லு, அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த படம் அந்த என்டையர் ப்ராசஸே சமஜா. இட்ஸ் சச் a good for me. எனக்கு அந்த படத்தை நினச்சாலே எனக்கு இந்த ஒரு சீனை ஞாபகம். எனக்கு இட்ஸ் ஆல்வேஸ் லாஃப் திங்கிங் ஆஃப் இட். அந்த கடைசியில் எல்லாரையும் போட்டு எரிக்க பார்ப்பாங்கல்ல, ஒரு எல்லாரையும் ஒரு பில்லர்ல கட்டி, ஐயோ that scene is just amazing. அது ப்ரோக்ரஸ் ஆகிற விதம் இருக்குல்ல, ஐயோ எப்படி எல்லாரும் சிரிக்காம அந்த சீனை ஷூட் பண்ணாங்க. அது ரொம்ப கஷ்டம் சார். சிவானெல்லாம் அவர் ஃபர்ஸ்ட், ஏன்னா இங்க அண்ணன் சொல்லும் போதே ரெண்டு முன்னாடி சிரிச்சிருவார். அவருக்கு அந்த படத்துல பெரிய சேலஞ்சே எல்லாரும் இப்போ காமெடி பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, ஆனா அவர் சிரிக்காம இருக்கணும்ன்றதுதான். அது இங்கே ஆனால் பிரேக்லலாம் நல்லா சிரிச்சுட்டு அதெல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு லெட் அவுட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவார். இப்போது உங்கள் ஃப்யூச்சரில் இப்போ 6, 7, 8, 9 படம் அந்த 9, 10 பண்ணும்போது இஃப் யூ குட் டூ சம் ஏர்லியர் ஹீரோஸ் பண்ண படங்கள் இல்லை அவங்க ரோல் இப்போ நீங்கள் பண்ணலான்னா எது சூஸ் பண்ணுவீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு அதெல்லாம் நம்ம நியாயப்படுத்த முடியுமான்னு ஒரு மிகப்பெரிய, நீங்கள் உங்கள் வருஷன் கொடுக்கலாம்ல. புரியுது. எனக்கு அப்படி பார்த்தா எனக்கு வாலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பக்கா இன்னசென்ட்டாக இந்த சைடில் ஒரு தம்பி, அப்படி ஒரு டோட்டலாக கன்னிங்கான ஒரு அண்ணன்ன்றது அந்த அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் டபுள் ரோலு ஒரு டபுள் ரோலு அதுவே நம்ம இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாலி சார், that's one thing. So okay, so all the best for Kiss. Thank you sir. And நன்றி. அந்த இதுக்காக அந்த படத்துல இருக்கிற இன்ஸ்டாகிராம் டயலாக் மாதிரி உங்களுக்கு படமும் பிடிக்கும் நான் நம்புறேன். அந்த இது போட்டுருங்க, வீடியோ போட்டுருங்க கட்டாயமா. இந்த படத்தை எப்படி பார்க்கணும், அதான் எந்த மைண்ட் செட்ல பார்க்கணும் அப்படிலாம் இல்லை சார். படமா பார்த்தா போதும், என்ன மைண்ட் செட்ல வந்தாலும். Thank you Kevin, all the best. Thank you sir. Thank you sir. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. This video was shot at Nibble Nest Cafe, the perfect spot for foodies and health enthusiasts alike. It's open from 8 AM to 8 PM and it's in Srinagar Colony behind the Saidapet Court.